எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ சாதம் வடிக்கிற தண்ணியை நம்ம எப்போதுமே சாதத்தை வடிச்சிட்டு தூக்கி ஊற்றிடுவோங்க. அந்த மாதிரி ஊற்றாத அளவுக்கு அந்த தண்ணியை வச்சு நம்ம என்னவெல்லாம் டிப்ஸுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை எடுத்திருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 2 முழு பேப்பரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்து விட்டுக்கங்க. இதில் அந்த பேப்பர் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை நிறையாவே சேர்த்துக்கங்க. இது நல்லா ஒரு 5 மணி நேரமாச்சும் ஊறி வரணுங்க. அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் அந்த சாதம் வடித்த தண்ணியை எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு ஆடையாக படிஞ்சிருக்குங்க. அதை இந்த மாதிரி கையில் சேர்த்து விட்டுருங்க. இது எதுக்காக சேர்க்குறேன்னா, மூட்டு பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி நம்ம ஆயிலை மேலே அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ஆடையை எடுத்து மேலே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மூட்டு பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆவீங்க. அதுக்காக இந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோசை சுட்டுட்டு ஒரு நேரம் அதை ஸ்டவ்லேயே வச்சுட்டு மறந்துடுவோம். அப்போ அது ரொம்ப ஹீட் ஆகி தோசை வராமல் போயிடுங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி இந்த தண்ணியை ஊற்றி வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக விட்டுருங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான கொலகொலப்பாக இருக்கும். அதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் தோசை சுட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தோசை வருங்க. எந்த கஷ்டமுமே இல்லாமல் நீங்கள் தோசை சுடலாம். இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை எடுத்திருக்கேன். அதில் இந்த தண்ணியையே சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம அந்த பிளேட்டு துடைக்கிறதுக்கெலாம் துணி யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்காட்ச் பிரைட்டு, ஸ்பாஞ்சு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதில் நம்ம எவ்வளவு தான் சோப்பு சர்ஃபு தூள் போட்டு கசக்குனாலும் அதில் உள்ள ஒரு கொலகொலப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த ஆயில் பிசுபிசுப்பும் போகாது. அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி அதில் சேர்த்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சும் அதை நல்லா திருப்பி விடுங்க. உங்களுக்கு கலர் மாறுறது நல்லா தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் உள்ள அழுக்கெல்லாம் வெளியாகிருக்குன்னு. இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதை கொஞ்சம் ஆற விட்ட பிறகு அதை நீங்கள் எடுத்து துவைச்சி எடுத்தீங்கன்னா சூப்பராக நல்லா பளிச்சுன்னு ஆயிடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த தண்ணி அழுக்காக இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சோப்பு எல்லாம் எதுவுமே போடலைங்க. அவ்வளவு ஒரு சூப்பராக வந்துருச்சு. அதில் உள்ள அந்த கொலகொலப்பு தன்மை கூட இருக்காது. அப்படி நீட்டாக க்ளீன் ஆகிடுங்க. இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸுக்கு போகலாம். இப்போ ஒரு டம்ளரில் நான் இந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒல்லியாக இருக்கிறவங்க குண்டாகணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க இதை டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒரு வாரத்துக்கு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு வெயிட் போடுங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் டேஸ்ட்டாக குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை இதையெல்லாம் சேர்த்துட்டு குடிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. இது மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் சாப்பிடுவாங்க. நாம் தான் அதை மறந்துட்டோம். இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அரப்பு நலங்கு மாவுலாம் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி அந்த மாவில் கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கிட்டு இந்த தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க. வெயில் காலத்தில் அந்த வேர்க்குரு இருக்காது.
அவங்க உடம்பும் நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் இப்போ சும்மா கையில் மட்டும் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த காலத்துலலாம் இதெல்லாம் இப்படி தாங்க செஞ்சு அவங்க குளிப்பாங்க. இப்போ மாதிரி பல க்ரீமு, ஃபேஷியல் பேக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி அரப்பு மாவை அரைச்சி வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வச்சிருந்து நல்லா காய விட்ட பிறகு நான் கழுவி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பாருங்கள், அந்த மூட்டுக்கு மேலே ஒரு கலராகவும் இந்த இடம் ஒரு கலராகவும் இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் ஒரு 10 நிமிஷம் தான் வச்சுருந்தேன், அதுவே இப்படி இருக்குங்க. இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நான் ஷியாக்காய் எடுத்திருக்கேன். ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஷியாக்காய் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுவும் வீட்டிலையே அரைச்சி யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லது. நான் அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இதில் தண்ணி சேர்த்து நம்ம கலந்துட்டு குளிப்போம். அந்த மாதிரி குளிக்காமல் இந்த தண்ணியிலேருந்து நீங்கள் கூடவா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி நல்ல ஒரு ஷைனிங்காகவும் பொடுகு தொல்லையும் இருக்காது, முடி கொட்டுற பிரச்சனையும் இருக்காதுங்க. இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போலாம் இந்த மாதிரி தாங்க நாங்கள் தேய்ச்சி குளிப்போம். இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக நான் பேப்பர் ஊற வச்சுருந்தேன், அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போது அந்த பேப்பரையும் வெந்தயத்தை மட்டும் நல்லா நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த தண்ணி எதுவும் வேண்டாம். நீங்கள் வெந்தயத்தையும் பேப்பரையும் மட்டும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. இதை நான் முறத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இதை ரெண்டையும் நான் இப்போ அரைச்சிட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சாதம் வடித்த தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கங்க. இப்போ அரைச்சிருக்கேன் பாருங்கள், எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னு. நல்லா நைஸாக அரைக்கணும். பேப்பருங்கிறதுனால கொஞ்சம் அரைக்க நேரம் எடுக்கும். பரவாயில்ல, நீங்கள் தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் முறத்தை எடுத்திருக்கேன். இப்போ இதில் தான் நான் எல்லாத்தையுமே தடவி விட போகிறேன். இந்த மாதிரி தாங்க தடவணும். இதில் உள்ள அந்த பேப்பர்லாம் எனக்கு போயிடுச்சு. நான் எப்போதுமே இது மாதிரி தான் செஞ்சுக்குவேன். இது எத்தனை வருஷம் ஆகுதுன்னே தெரியாது நான் வாங்கி. அந்தளவுக்கு நான் இந்த மாதிரி அந்த பேப்பர்லாம் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு தாங்க நான் முறத்தை யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது முறம் வீணாக போகாது, அப்படியே இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பேப்பர் போயிடுச்சுன்னா உங்களுக்கு முறத்தில் ஓட்டை விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி அது போன பிறகு 2 பக்கமுமே இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து விட்டுக்கோங்க. நம்ம தூக்கி ஊற்றுற இந்த கஞ்சி தண்ணியை வச்சு தாங்க இந்த மாதிரியெல்லாம் டிப்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இதை அப்படியே 2 நாள் காய விட்டுருங்க. பாருங்கள், நான் 2 நாள் காய விட்ட பிறகு உங்ககிட்ட காட்டுறேன். நல்லா காஞ்சி வந்துருச்சு. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு முறத்தில் அரிசி எதுவும் கொட்டாது, முறமும் நல்லா புடைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.